கர்த்தர் தாமே மற்றும் உங்களை நடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி இந்த இடத்திலே ஆண்டவரை பாடி துதிக்க கர்த்தர் இந்த இடத்திலே எங்களை கூட செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இம்மட்டும் இந்த இடத்திலே நாங்கள் செய்த காரியங்கள் ஊழியர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து எங்களை நடத்தி வந்து எங்களுக்கு புதிதான வாசல்களையும் புதிதான வழிகளை கர்த்தர் திறந்து கர்த்தரை உயர்த்த போறதற்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு துதிப்போம். கர்த்தரை இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்தப்பா இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் செய்ய இருக்கிற காரியங்கள் ஆண்டவரை யாராலும் தடைப்பட்டு போகாதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து நடத்துகிற ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். பாடல்கள், துதிகள், தேவ செய்திகள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட நடத்துங்க. உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய வல்லமை இந்த இடத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை மற்றும் ஆண்டவரை இந்த இடத்திலே எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இந்த ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரை. நீர் எங்களை நடத்தி வந்த எங்களை எப்படியேசராக இருக்கிறீர் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் புதிதாக போகிற இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் நடத்துவதற்கான ஊழியர்களை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வாசல்களை திறந்து தந்து ஆண்டவரே எங்களுக்கு முன்னின்றப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோட கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்தி, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. ஆமென். நன்றி ஆண்டவரே. நேர்த்தான ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை நல்ல வழியை திறந்து கொள்ள உமக்குரிய பாதையை நாங்கள் திரும்பி ஆண்டவரை நடக்க கதிரங்களை நடத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. பிதாவே உங்களை துதிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவம் உள்ளவராக, மாட்சிமை உள்ளவராக, நீர் என்று மாறாத எங்களுடைய தேவன் அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம், உண்மை நாங்கள் மேன்மை செய்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் சோசரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே அன்று கூடி ஆண்டவரே நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. உனக்கு சூத்திரம் அப்பா. உங்க ஒருவருக்கு ஆண்டவரே கனமும் மகிமையும் உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா, எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே புகழாக இருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே உண்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுடைய நேசர் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகவல் நன்றி 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களை மீட்க வந்ததை ஆண்டவரே
உன்னதமானவரப்பா. நீர் ஆண்டவரை பரிசுத்தராயிருக்கிறப்பா. நீர் ஆண்டவரை மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவருடைய தேவன் அப்பா. அப்பா ஆண்டவரே, மனிதருடைய கண்டடா மகிமைக்குரிய எங்களுடைய தேவன் நீர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வாசம் செய்திடும் எங்கள் நீரே
உலாவுறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த வருஷம் முழுவதுமாய் நீ கூட இருந்து வழி நடத்தினவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே கர்த்தாவே, இந்த 52 வாரம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 52 வாரங்களும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 52 வாரங்களும் எங்களுக்கு உணவு தந்து போஷித்து எங்களை நடத்தினீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 52 வாரங்களும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து நீக்க கொடுத்தீரே உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 52 வாரங்களும் உம்முடைய சமூகத்திலே இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட நீர் கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 52 வாரங்களும் உம்முடைய சமூகத்திலே இருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தரும், நீர் ஒருவரே மகத்துவமானவருமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே உம்முடைய கிருபையின் கரத்தை எங்கள் மேல் நீட்டி எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நீர் எங்களை நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கோலும் தனியும் எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மறைவிலே நீர் எங்களை வைத்துக் கொண்டீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களை தேற்றி ஆறுதல் படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதுமாய் நீர் எங்களுடைய பாதைகளிலே கர்த்தாவே நீர் நெய்யாய் பொழிந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையால் எங்களை முடிசூட்டினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லா நன்மைகளினாலும் கர்த்தாவே உச்சிதமான போதுமைகளினாலும் எங்களை ஆசீர்வதித்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து நீர் எங்களை இந்த வருஷம் முழுவதுமாய் பாதுகாத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஜீவனை தந்து உம்மை நீர் எங்களை நடத்தும்படியாக எங்களுக்கு செய்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகள் மத்தியிலே இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் கரம் எங்களை தாங்கி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு மனுஷர்கள் நன்றி சொல்ல உணர்வில்லாதவர்களாய் இருக்கிற நாட்களிலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நின்று உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே இருந்து உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே இருந்து உங்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களையும் புதிய வழிகளை திறக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த தேசத்திலே நீர் எங்களை அழைத்து வந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையின் கரங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்து கர்த்தாவே, நீரே ஆதியும் அந்தமும் கர்த்தாவே, நீரே எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை நடத்தி செல்லுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சொன்னீர், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடும் இன்று கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கலங்காமல் திகையாதபடி கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய கண்களை நோக்கி
உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவர் அப்பா. நீர் உம்முடைய வார்த்தையில நீர் உண்மை உள்ளவராயிருந்து எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாழ்த்துதை நீரே, தானியம் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாழ்த்துதை நீரே, தானியம் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, தாவிலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, தாவிலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
வந்த பொழுது கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்து நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளை தாங்கி நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் கரம் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் மாறாதவர், மகத்துவமானவராய் இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகத்துவமாய் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு கூட எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாதவர், நீர் மகத்துவமானவர் அப்பா. கர்த்தாவே இந்த வருஷம் முழுவதுமாய் எங்களை நீர் நன்மையால் முடிசூட்டினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் நன்மையால் எங்களை முடிசூட்டினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடங்களில் நடந்த சகல ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்த ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. கர்த்தாவே மனுஷனுக்காக அல்ல கர்த்தாவே, இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறது மனுஷருக்காக அல்லப்பா. உம்முடைய நாம மேன்மைக்கு, உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த பூமியில கட்டப்படுகிறதுக்காக செலவிடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நேரங்களிலும் கர்த்தாவே நிமிஷங்களிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் எங்களை தாங்கி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் கர்த்தாவே வரப்போகிற வருஷத்திலும் நீங்கள் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறீரப்பா. நீங்கள் மாறாதவர், வாக்கு மாறாதவர் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய போகிற அதிசயங்களுக்காய் அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இந்த தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாய் தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை சுதந்திரமாய் தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்பட்டு போனதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த தேசத்திலிருந்து உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை ஒளிந்து போகாதபடி திறப்பில் நிற்கத்தக்கதாய் எங்களை அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் செல்வோம். நான் கடந்த வாரம் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி
இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், இன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் என்பதை குறித்து, அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாக எவ்வளவாக வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்தோம். முதல் பகுதியிலே நாங்கள் பார்த்தோம் எப்படியாக இன்றைக்கு ஜனங்கள் வழி விலகி கொண்டு போகிறார்கள், கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி கொண்டு போகிறார்கள். என்ன சொல்லுகிறது? நான் போன கிழமை பார்த்தோம், we are living in a religious tolerance society. அதாவது எதுவா இருந்தாலும் சரி, அதுவும் சரி இதுவும் சரி, அவர்களும் சரி நாங்களும் சரி, இயேசுவும் சரி அதுவும் சரி, இது அல்ல வாழ்க்கை. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனா நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அந்த பழைய காரியங்களை இதுவும் வேணும் அதுவும் வேணும், இந்த காரியத்திலும் ஈடுபடணும் அந்த காரியத்திலும் ஈடுபடணும், எங்களுக்கு சபையும் வேண்டும் இந்த உலகமும் வேண்டும், எங்களுக்கு சபையும் வேணும் இந்த உலக காரியங்களும் வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் எங்களுடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களாய் அவரை நோக்கி மாத்திரமே நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தோம், அவர் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார், அவரை எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த உலகம், கடந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினோம், ஆனாலும் இன்றைக்கு உலகம் இந்த கிறிஸ்துமஸ்கான காரணத்தை மறந்து, கிறிஸ்துவை மறந்து உலக காரியங்களிலே தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கும் சம்பிரதாய சடங்காச்சார கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு சம்பிரதாய கிறிஸ்தவர்களை போல இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் புனிதர்களை ஆராதிக்கிறார்கள், இயேசுவின் தாயை ஆராதிக்கிறார்கள், சீசர்களை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் ஊழியக்காரரை ஆராதிக்கிறார்கள், பாஸ்டர்மாரை ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதை விட, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதை விட, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை விட இந்த ஊழியக்காரர்களை மேலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததனால். அதனால்தான் பார்த்தோம் 2 பேதுரு 1 அதிகாரம் 20-26 வசனத்திலே, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் அது சுய தோற்றமாய், தேவனுடைய வார்த்தை தன்னுடைய சுய தோற்றமாய் வராதபடி, அது மனுஷனுடைய சித்தத்தினாலே வருகிற வார்த்தையும் அல்ல. தேவனுடைய வார்த்தையிலே இந்த இடத்திலே பிரசங்கிக்கிற எந்த ஒரு வசனமாய் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஒவ்வொரு வசனமும் அது தேவனாலே உண்டாயிருக்கிறது, அது மனுஷனால் உண்டானது அல்ல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, ஊழியக்காரர்களாக, அவருடைய ஆடுகளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்துக்கு எதை செய்தாலும் தேவனுடைய நாமம்
மகிமைக்கென்றே செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எதை செய்தாலும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயே செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு புறம்பாக நாங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. ஏனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது மார்க்கு 13:31, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ அவை ஒளிந்து போகிறதில்லை. இந்த வார்த்தையிலே தேவனுடைய வசனத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு வசனமும் அது ஒளிந்து போகாது. அது உண்மையானது, சத்தியம் உள்ளது, அது மாறாதது. அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அவனமாக தேவனுடைய வார்த்தையும் மாறாததா இருக்கிறது. அது ஒரு காலமும் மாறாது. கொரிந்தியர்ல பவுல் சொல்கிறார், சகோதரரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று எங்களால் கற்றுக்கொள்ளவும் ஒருவன் நிமித்தமும் மற்றவர்களுக்கு விரோதமாக இருமாப்படையாது இருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதுகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது போல ஆரம்பத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து அதுக்கு பின்பதாக தேன் ஒழுகிறது போல வார்த்தை தங்களுடைய சுய வார்த்தையினாலே சொல்லி 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 ஜனங்களை இன்றைக்கு வஞ்சிக்கிற காலம். என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி போகிறார்கள். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் டீச்சிங், எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள். இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிற காரியம். அவர்களும் தேவனை ஆராதிக்கிறார்கள், நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம். அவர்களும் துதிக்கிறார்கள், நாங்களும் துதிக்கிறோம். அவர்களும் பாடுகிறார்கள், நாங்களும் பாடுகிறோம். ஆனால் என்ன வித்தியாசம் இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக, டைம் பாஸுக்காக அல்ல, நேரத்தை கழிக்கிறதுக்காக அல்ல. 1 hour சர்வீஸ், 45 minute சர்வீஸ். தேவன் பார்க்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஜனங்களை. அவர்களைத்தான் தேவன் பார்க்கிறார். அடுத்த காரியமாக நாங்கள் போன கிழமை பார்த்தோம், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறான், வெளிவேஷம் இல்லாத உன் விசுவாசம் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் முதலில் உன் பாட்டி லோவிசாலுக்கும் உன் அம்மா ஐனிக்கையாளுக்கும் இருந்தது, அது உனக்கும் இருக்கிறது என்று உறுதியாய் நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையிலே பற்றுதலாய் இருக்கிற ஒரு இடத்துக்கு நேராக எங்களுடைய பிள்ளைகளை நடத்தாதபடி எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்கிறோம்? ஆளவிடுகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது? வளர்ந்து தாங்கள் எங்கே போகிறது என்று திசை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோருடைய பிரச்சனை என்ன? எங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காதபடியால்தான். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான், இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாசம் உனக்கு தானாக வந்ததல்ல. உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தாய் உனக்கும் சொல்லிக் கொடுத்த இந்த விசுவாசம் இன்றைக்கு கிரியை செய்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போதிக்கிறோம். அவருடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து
நடக்க வேண்டிய வழிகளை நாங்கள் காட்டுகிற பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட மாட்டார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பிரச்சனை, பெற்றோர்கள் செய்கிற காரியம், கடைசியில அவர்கள் சொல்லுகிறது பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நாங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காவிட்டால், வசனத்தை சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். 14:15 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 3 verse 14 and 15 சொல்றார், ஆனால் நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்பிக்கை வைக்கும் விதத்தில் உனக்கு பக்குவமாக எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்களை விடாமல் கடைபிடி. அவற்றை யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டாய் என்பது உனக்கு தெரியுமே. அதுவும் பரிசுத்த எழுத்துக்களை நீ சிசு பருவத்தில் இருந்தே அறிந்திருக்கிறாய். அவை உனக்கு ஞானத்தை தந்து கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலம் நீ மீட்கப்படுவதற்கு வழி நடத்தும். பவுல் அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். தீமோத்தேயுக்கு சொல்கிறான், நீ யாரிடத்தில் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட என்று ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாய் உனக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்களை இன்றைக்கு பாட்டிமார் என்ன செய்கிறார்கள், தாத்தாமார் என்ன செய்கிறார்கள், தாய் தாய்ப்பன்மார் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்களோ இல்லையோ, எல்லா விதமான அவர்களுக்கு சுகபோகமாய் வாழுகிறதுக்கு காரியத்தை மாத்திரமே கொடுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் அழிந்து போயிடும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்து போயிடும். வானமும் பூமியும் அதில் கீழே இருக்கிற சகலமும் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே பதித்து விட்டால் அதை யாராலும் எப்படியுமே அதை எடுக்க முடியாது. தேவனுடைய விசுவாசத்தினாலே, தேவன் மேல் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தினாலே, அவருடைய கிருபையை கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய தாய் தாப்பன் செய்த நன்மைகளும் அல்ல. இது தேவனால் உண்டானது. தேவனுடைய கிருபை, தேவன் எங்கள் மேல் வைத்ததான அந்த நம்பிக்கை, நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசுவாசத்துக்கு இன்றைக்கு நாங்கள் இடம் விடுகிறது இல்லை. ரோமர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆபிரகாமுக்கு தேவன், நாங்கள் நினைக்கிறோம் ஆபிரகாம் எப்ப தேவனுடைய பாதையில நடக்க ஆரம்பித்தான்? நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிறகு. அவன் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக இந்த பூமியிலே வாழ்ந்தான்? தேவன் சொல்கிறார், உன் தேசத்தையும் உன் ஜாதியையும் உன் இனத்தை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வசனத்தை நம்பி வந்தான். அவன் நீதிமானாக்கப்பட்டான். எப்ப நீதிமானாக்கப்பட்டான்? விருத்த சேதனம் செய்ததுக்கு பிறகு இல்லை. ரோமர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ரோமன் chapter 4 verse 12, விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கும் தகப்பனாய் இருக்கும்படிக்கு இந்த அடையாளத்தை பெற்றான். விசுவாசத்தினாலே நடக்கிறவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படியாக விருத்த சேதனம் நியாய பிரமாணத்துக்கு முன்பதாகவே அவன் அந்த விசுவாசத்தை தேவன் மேல் வைத்தான். அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்கியது. அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசமே அவனை நீதிமானாக்கியதை ஒழிய அந்த நியாய பிரமாணத்தின் கிரியை அவனை நீதிமானாக்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு ஏதோ கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர், பெரிய வெள்ளி, ஒரு ஸ்பெஷல் காரியங்களுக்கு ஆலயத்துக்கு அதையும் கஷ்டப்படுத்தி தான் கூட்டிட்டு போகணும். ஆனால் நாங்கள் சிறு வயதில் இருந்தே பவுல் சொல்றான், நீ சொல்லப்பட்ட இந்த காரியத்தை எல்லாம் நீ கவனமா கேட்டிருந்தீனா ஞாபகம் வச்சுக்கொள், நீ யார் இடத்துல இருந்து கற்றாய் என்று சொல்லி. ஏன் அதை சொல்லுகிறார்? உனக்கு ஒரு காலம் வருகிற பொழுது நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு நீ யாரிடத்துல இருந்து இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டாய் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளன்னு சொல்கிறான்.
இன்றைக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு விசுவாசம் இல்லாத சந்ததிகளாய், அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படியான என்ன காரணம்? விசுவாசத்தை பெற்றதானே. தீமோத்தேயு சொல்லுகிறது போல, உன் பாட்டி அவருடைய விசுவாசம் எங்க? உன்னுடைய தாய் அவருடைய விசுவாசம் எங்க? பிள்ளை அவருடைய விசுவாசம் எங்க? இந்த விசுவாசம் குறைந்து 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 தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை இல்லாதது நிமித்தமாய் இந்த உலகம் சீர்கட்டு போகிறது. அதனால்தான் சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். அவர் சொல்ற சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்கிறோம். எண்ணற்ற ஆயுதங்களை தரித்துக் கொண்டாலும் அந்த கேடகம், விசுவாசம் என்னும் அந்த கேடகம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் எங்களை எதிரி இலகுவாக அழித்து விடுவான். அந்த கேடகம் எங்களை, அந்த விசுவாசம் என்னும் கேடகம் எங்களை மறைக்கிற பொழுது எதிரியை எங்களால் தாக்க முடியாது. ஆனால் அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். 24வது அதிகாரம் 9வது வசனம், Matthew chapter 24 verse 9 and 12. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள், இது உலக மனுஷனை பற்றி சொல்லவில்லை, உலகத்தாருக்கு இந்த காரியத்தை சொல்லவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனிடத்தில் வந்ததான தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமைதான் இது. இதுதான் கடைசி காலம். ஏதோ கடைசி காலத்துல யுத்தங்கள், பல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இந்த செய்தியை பார்த்து இல்ல. இந்த காரியம் எல்லாம் நடக்க வேண்டியவைகளே. இயேசு சொன்னார், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக சம்பவிக்க கூடாத ஒரு காரியம் இது சம்பவிக்கிறது. என்னது? எங்களால் நாங்கள் மற்றவர்களால் பகைக்கப்படுவோம். தேவனுடைய ஊழியர்களை பகைப்பார்கள், தேவனுடைய ஊழியர்களை எதிர்ப்பார்கள், தேவனுடைய ஊழியத்துக்கு எதிர்ப்பு வரும், தேவனுடைய சபைக்கு துன்பம் வரும், தேவனுடைய ஊழியர்களுக்கு துன்பம் வரும், தேவனுடைய ஜனங்களே தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நிற்பார்கள், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு போவார்கள், இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு போவார்கள். என்ன சொல்கிறது? அந்த ஊழியரை பத்தி, இந்த ஊழியரை பத்தி காட்டி கொடுக்கிறது. இது வெளியில இருந்து வர்றதில்லை, சபைக்குள்ள இருந்து சபைக்கு வருகிறது. ஆகவேதான் அந்தி கிறிஸ்துவும் இந்த சபையிலே இருந்து தான் எழும்புவான். உங்களில் ஒருவன் தான் எழும்பி இயேசுவோடு கூட இருந்த ஒருவன் தான் இயேசுவையே காட்டி கொடுத்தான். இந்த சபை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒருவன் தான் இந்த பூமியிலே எல்லா அக்கிரமங்களுக்கும் தலைவனாக வருவான். காரணம் என்ன? விசுவாச துரோகம். அன்பு தணிந்து போகிறது. விசுவாச துரோகம் முன்பு நேரிட்டு அதற்கு பிறகுதான் கேட்டின் மகன் வெளிப்படுவான். எருசலேம் மதில், எருசலேம் அந்த சுவர் இரண்டாக பிளக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வருவார் என்றும் அல்ல, யுத்தங்கள் பஞ்சங்கள் வருகிறதுனால அல்ல, விசுவாச துரோகம் முந்தி நடந்தாலே ஒழிய கேட்டின் மகன் வெளிப்பட மாட்டான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம், 2 Thessalonians chapter 2 verse 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. இன்றைக்கு சத்தியத்தை
சொல்லாததுனாலதான், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்காததுனாலதான் இன்றைக்கு ஜனங்கள் வழி விலகி போகிறார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையா இருக்கிறது. 1 Timothy chapter 4 verse 1. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். காரணம் என்ன? தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான் பவுல், நீ உன்னுடைய பாட்டி உன்னுடைய தாயார் இடத்துல நீ கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நீ பிடித்துக்கொள். அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இந்த விசுவாசம் இருக்கிறதா இல்லையா? இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தர் இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஊழியங்களை செய்கிறதுக்கு வழிகளை திறந்தார். நாங்கள் மனுஷனை நம்பியோ யாரையும் நம்பியோ இந்த இடத்துக்கு வரவில்லை. அவர் அழைத்தார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் நடத்தி செல்கிறார். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்தது. எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி, எந்த ஒரு நஷ்டமும் இல்லாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவர் கிருபை கொடுத்தார். இது யாருக்கு தெரியுமா? ஆவிக்குள்ளாய் இருக்கிற மனுஷனுக்கு தான் இதனுடைய அர்த்தம் புரியும். ஆவியில் நடத்தப்பட்டாலே ஒழிய ஆவிக்குரிய காரியங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற பொழுது மாம்சம் என்ன செய்கிறது? அவர் சொல்லுகிறதை இவர் சொல்லுகிறதை கேட்டு எங்களை வஞ்சிக்கிறதா இருக்கிறது. அடுத்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது 4வது வசனத்திலே சொல்லுகிறார். 2 Timothy chapter 4 verse 3 and 4. சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி அவர்கள் தங்களுக்கு ஏற்ற, தங்களுக்கு விருப்பமான, தங்களுக்கு பிரியமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எப்பொழுதுமே தேனும் பாலுமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த ஊழியக்காரர் தேனும் பாலும் ஒழுகிறது போல ஒழுக வேண்டும். அதை தான் பவுல் சொல்கிறான் தீமோத்தேயுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நீ விலகி ஓடு. உன்னுடைய பிள்ளைகள், நீ உன்னுடைய தாய் உன்னுடைய பாட்டி இடத்துல நீ கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்துக்கு எதிராய் வருகிற இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலக்கி உன்னை காத்துக்கொண்டு இனி வருகிற சந்ததிக்கு நீ இந்த சத்தியத்தை சொல்லுகிறதுக்கு உண்மையும் முத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டுமா இருந்தால் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தேடி திரிகிறவர்களை விட்டு விலகி ஓடு. அவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாதவர்களாய் செவித்திணர் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் செவித்திணர் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். ஆனால் அதிலும் ஒரு சிலரே தேவனுடைய வார்த்தையில் உள்ள வாசனத்தை நம்பி விசுவாசத்திலே நிலைத்திருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இது மனுஷன் சொல்லல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள் அநேகர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, தேவனுடைய வார்த்தையை தெரிந்து விசுவாசத்தில் நிலை நிற்கிறவர்களோ கொஞ்சம் பேர். இயேசு கிறிஸ்து 10 குஷ்ட நோய்களை குணமாக்கினார். ஆனால் 9 பேர் போயிட்டார். ஒருத்தன் தான் அவர் செய்த அற்புதத்தை குறித்து சொன்னார். இது இந்த உலகத்தில் நடக்கிற புதிய காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழுகிற பொழுது, அவர் கர்த்தராயிருந்தும் தேவனாயிருந்தும் இந்த பூமியில அவர் வாழுகிற காலத்திலே நடந்த காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. உலக காரியங்களை விட கிறிஸ்துவின் மேல் பற்று வைத்து, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது விட ஞானமான காரியம் இந்த பூமியில வேற எதுவுமே இல்லை. As a Christian, what should we need to do? Oh, how should we live? நாங்கள் நினைக்கிறோம்
எங்களுடைய மனம் போன போக்கில வாழலாம், எங்களுடைய இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லி. ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியத்துக்கு எங்களுடைய மனம் போகிறதா? அவர் எங்களுக்காய் நித்தியத்தை வைத்திருக்கிறாரே, அந்த நித்தியத்தை நோக்கி எங்களுடைய மனம் போகிறதா? லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். Luke chapter 18 verse 9. லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து. Next word. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே வந்து இவர்களை போல, அவர்களை போல இல்ல, நான் அவரை போல இல்ல, அவர் வந்தா என்ன பாஸ்டர், வரல என்ன, இப்படிப்பட்டவங்களை விட்டுறணும், இப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன பாஸ்டர், நாங்க இருக்கிறோம். பேதுரும் அதான் செய்தான். ஆண்டவரே, உங்களை காட்டி கொடுக்க போறவன் யார்? அவன் யாரா இருந்தாலும் நான் விடமாட்டேன். ஆனா இயேசு சொன்னார், இதே வாய் சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தரம் மறுதளிக்கும். இன்றைக்கு சபைக்குள்ள வந்திருந்து மற்றவர்களுக்கும் இடையூறாக, மற்றவர்களுக்கும் தடையாக இருந்து கொண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகரை வழி விலகி போக பண்ணுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களால் எல்லாம் முடியும், தங்களுக்கு அறிவு இருக்கிறது, குணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உண்மையான அன்பு இல்லை. ஒரு வாக்குத்தத்தத்தை வசனத்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தையை வாசிங்கன்னு சொன்னா எங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கம் மற்றவர்களை சொல்லி 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 சொல்லி, நீதான் நீதான், உனக்குதான் உனக்குதான், உன்னாலதான், நீ வந்ததாலதான். நாங்களே ஜட்ஜ் பண்ணிக் கொள்வோம். கர்த்தர் இவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் இவருடைய ஜெபத்தை கேட்கவில்லை, கர்த்தர் இவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் இவருடைய, அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அது தேவன் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அவருடைய ஊழியத்தை அங்கீகரித்தாரா இல்லையா என்பதை கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா என்பதை தேவன் ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. காரியம் நடக்கிற பொழுது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குமே ஒழிய அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கவில்லையா என்கிறது மனுஷனுக்கு தெரியாது. நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு ராபோசனத்துக்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். மற்றவர்களை நாங்கள் குறை சொல்லுகிறதை விட, மற்றவர்களை நாங்கள் விரல் நீட்டுகிறதை விட, எங்களை நாங்களே சோதித்து அறிகிற பொழுது அது நலமாயிருக்கும். இந்த ஆயக்காரனை போல இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவும் பெருமையா சொல்வார்கள், அப்பா நன்றி, இவங்களை போல இல்ல, நான் அவங்கள போல இல்ல, நான் ஒவ்வொரு காலமும் வருகிறேன், ஒவ்வொரு நாளும் வருகிறேன், ஒவ்வொரு காணிக்கை கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட், பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர். நெக்ஸ்ட் வேர்ட், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனுடைய பெருமையை சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்துக்கு அதை செய்கிறேன், இந்த ஊழியத்துக்கு இதை செய்கிறேன், அவருக்கு அப்படி செய்கிறேன், இவருக்கு இப்படி செய்கிறேன், அந்த ஊழியக்காரரை இப்படி போஷிக்கிறேன், இந்த ஊழியக்காரரை இப்படி போஷிக்கிறேன், இந்த ஊழியத்துக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காரியத்தை செலவழித்திருக்கிறேன். ஆனால் தேவனுக்காக ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாம் தன்னுடைய சுயத்துக்காகவும் தங்களுடைய சுய
இச்சைகளுக்காகவும் சுய ஆசைகளுக்காகவும் அவர்கள் தனக்கு தாங்களே ஜெபித்துக் கொள்கிறார்கள். தேவனிடத்திலே அல்ல. அவர் அழகான தோமையை சொன்னார் இயேசு கிறிஸ்து. தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கவில்லை, தனக்குள்ளே ஜெபித்தான். எல்லாரும் அவன் ஜெபித்த ஜெபத்தை தான் பார்த்தாங்களே ஒழிய, இத்தனை வருஷமா நாங்கள் கேட்ட செய்தியிலே அவன் ஜெபித்த ஜெபத்தை தான் சொன்னார்களே ஒழிய, அவன் யாருக்கு ஜெபித்தான் என்பதை சொல்லவில்லை. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஏனென்றால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனுக்கே தெரியும், நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் மற்றவர்களை விரல் நீட்டுகிற பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே எனக்கு நானே ஜெபித்துக் கொள்ளுகிறது. அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மேல் நோக்கி மண் அள்ளி போட்டுட்டு அந்த இடத்துல நான் நிக்கிறது போல அந்த மண் எனக்கு மேலே தான் வந்து விடும், வேற யாருக்கும் போகாது. நெக்ஸ்ட் வேர்ட். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் தனக்குத்தானே ஜெபித்தான். அந்த பரிசேயன் தனக்குள்ளே ஜெபித்துக் கொண்டான். மற்றவர்களுக்கும் கேட்கக்கூடாது, ஆண்டவருக்கும் கேட்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். உங்களுக்கு தான் கேட்குதா? கர்த்தர் உங்களை தான் சொல்றார், பாஸ்டர் உன்னை தான் சொல்றார். கேட்குதா? கேட்டுக்கொள், மனம் திரும்பிக்கொள். எனக்கு இல்லை, உனக்கு தான். ஆனா இந்த ஆயக்காரன் எனக்கு இல்லை. இந்த ஆயக்காரன் தூரத்தில் இருந்து எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் தூரத்தில் இருந்து, அதாவது நான் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வருகிறதுக்கு கூட நான் தகுதியற்றவன், உங்களுடைய ராஜ்யத்திலே நான் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், யாரை நோக்கி ஜெபிக்கிறான்? தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவன் சொல்லுகிறான், தேவனே, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நான் மனுஷனிடத்திலே கேட்கவில்லை, எனக்குள்ளே நான் கேட்கவில்லை, உங்களிடத்திலே கேட்கிறேன், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். நெக்ஸ்ட். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு அனைவர் நினைக்கிறார்கள், என்ன பிரச்சனை, எல்லாம் நல்லா தானே இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாமே இருக்கிறது, எங்களுக்கு என்ன குறை? அப்படி பார்த்தா உலகத்தான தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், உலகத்து மனுஷன் தான் சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல. துன்மார்க்கன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இந்த புள்ளை போல சொலித்து வளர்கிறான். ஒரு வெயில் காற்று அடிக்கிற நேரம் அதர போல ஓடுறான். ஆனால் நீதிமான் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறபடினால் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறான். பார்க்கக்குள்ள அந்த மரத்துல இலை இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அந்த மரம் தன்னுடைய ஜீவன் நீர்ல வந்திருக்குது. ஜீவ தண்ணீருக்குள்ள அவனுடைய வேர்கள் நாட்டப்பட்டிருக்கிறபடியால் காலம் வருகிற பொழுது அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல எப்பொழுதுமே செழிப்பாய். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிற பொழுது கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம் சொல்கிறது, இந்த வசனம் தான், இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிற இந்த காரியம் பாவத்திலேயே இரட்டிப்பான பாவம் இதுதான். John chapter 6 verse 66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த பின்வாங்கிறது இருக்குதே, அது
மிகவும் ஆபத்தானது. ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலே வந்து பின்வாங்கி போவானாயிருந்தால், நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தவறுவோமாயிருந்தால் 14 வாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இழக்கிறோம். இந்த பக்கமே 7, அந்த பக்கமே 7. இந்த எல்லா ஆசீர்வாதங்கள் நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தவறுகிற பொழுது 14 வாரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், 7 வாரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இல்லாமல் செய்கிறோம். ஏன் தெரியுமா? கடந்த 7 நாளும் வர வேண்டிய ஆசீர்வாதம், நடக்க போகிற இந்த 7 நாளும், வரப்போகிற 7 நாளுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு நாள். அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேற இடத்தில் நான் 1000 நாள் வாழ்கிறதை பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்திலே ஒரே ஒரு நாள் இன்பமாயிருக்கிறது. ஏனென்றால் ஜீவன் உண்டாக்குகிற நதி அவரிடத்தில் இருக்கிறது. இந்த பாவத்துக்கெல்லாம் ஏற்கனவே சொன்னேன், 2 மடங்கான பாவம். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்கு மேலான பாவம் என்ன தெரியுமா? பின்வாங்கி போகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷன் பின்வாங்கி போகிற பொழுது அவன் முதல் இருந்த அந்த ஆவிகள் சொல்லும், நான் இருந்த வீடுதானே, நான் இருந்து குடிகொண்டு வாழ்ந்த இடம், மறுபடியும் அது இன்னும் 7 கூட்டிக் கொண்டு வருகிறது. காரணம் வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள். நாங்கள் எப்ப தேவனை விட்டு பிரிந்து பின்வாங்கி போகிறோமோ அன்று முதலே சகல காரியங்களுக்கு நாங்களே வழிவகுத்துக் கொள்கிறோம். இதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. நாம் ஒளியிலே இருக்கிறோமா அல்லது இருளிலே இருக்கிறோமா என்பதற்கு அதனுடைய தேவன் மேல் நாங்கள் வைத்திருக்கிற அன்புதான் அதற்கு அளவுகோல். நாங்கள் யாரை நம்பி வருகிறோம்? அவரை நம்பி வருகிறோமா, இவரை நம்பி வருகிறோமா? கர்த்தரை நம்பி வருகிறோம். கர்த்தரை நம்பி நாங்கள் வருகிற பொழுது அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் ஒளியிலே இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், நாங்கள் ஆவியிலே நிறைந்திருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், வாக்குத்தத்தை வாசிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். இல்ல, நாங்கள் ஒளியிலே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் தாங்களே நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த பரிசேயரை போல தங்களுக்குள்ளே தாங்கள் செபிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆயக்காரன் அவன் தேவனை நோக்கி செபித்தான். பாவியாகிய என்மே அந்த மனம் திரும்புதல் இல்லாத வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். Jeremiah chapter 2 verse 13, எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரத்திலே, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க வேண்டிய, தேவனுடைய ஆலயத்திலே நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, தேவனுடைய வசனம் எங்களை கடிந்து கொள்கிறது என்று நினைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மற்றவர்கள் சொல்லுகிறதுக்கு காது கொடுத்து, ஓ இவர் சொன்னது இப்படி இருக்குமோ, அவர் அப்படி சொல்லியிருப்பாரோ, இந்த ஊழியக்காரர் இப்படியோ, அவர் அப்படியோ, தங்களுக்கு தாங்களே குழி வெட்டி கொள்கிறார்கள். நான் சொல்லவில்லை, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு. என்றைக்கு நாங்கள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு தேவனை விட்டு தூரம் போகிறோமோ, நாங்கள் தண்ணீர் இல்லாத தொட்டிகளை நாங்களே எங்களுக்கு வெட்டி கொடுக்கிறோம். ஆனால் ஜீவ தண்ணீர் உள்ள நதி அவரிடத்திலே இருக்கிறது. அவர் சொல்றார், என்னிடத்திலே வந்து பருகி கொள்ளுங்கள், என்னிடத்திலே வந்து இந்த நான் தருகிற தண்ணீரை பருகிறவன் அவன் வாழ்நாள் முழுவதும் தாகமாய் இருக்க மாட்டான். தாகம் தீர்க்கிற ஒரே நதி அவர் மாத்திரமே. நாங்கள் உலகில இருக்கிறோமா இல்லையா என்பதை அதிலிருந்து எங்களுக்கு தெரியும். எபிரேயர் 10வது அதிகாரம் 38-39 வசனம் சொல்லுகிறது,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. அவர் சொல்லுகிறார், ஒருவன் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பானாய் இருந்தால், என் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பானாய் இருந்தால், ஆபிரகாம் சொன்னான், தகப்பனை தாய் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டான், அவரை நம்பி வந்துட்டான். அதனால தான் அவன் மேல் அவருடைய ஆத்மா பிரியமாய் இருந்தது. அதனால தான் அவருக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்க போகிறது. செவிகா இருக்க மாட்டோம். ஐயோ அவன் ஊழியக்காரன் ஆயிட்டான்னு சொன்னான், வருமானம் இல்லை, குடும்பத்தை எப்படி பார்க்கிறது? ஆனா அவனை ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்ல அவனை கர்த்தர் பிசினஸுக்காக அழைச்சிருக்கிறார். கடைசி அவன் பிசினஸும் செய்ய மாட்டான், ஊழியமும் செய்ய மாட்டான், விசுவாசியாகவும் இருக்க மாட்டான். அது காரணம் யாரு? பெற்றோர். இதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. இதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமையா இருக்கிறது. நாமோ கெட்டு போகிறதுக்கு பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகர்களாய் இருக்க வேண்டும். எங்களுடைய ஆத்துமா பின்வாங்குகிறதுக்கு போகிறவர்களாய் இல்லாதபடி எங்களுடைய ஆத்துமா ஈடேறுகிறதுக்கு முன்னேறுகிறதுக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாச மறுதலிப்பு எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி, எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன், கர்த்தருடைய ஆலயத்திலே நான் நிலைத்திருப்பேன். அந்த வார்த்தையில் உண்மையா இருக்க வேண்டும். எரேமியா கடைசியாக ஒரு வசனம், எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். Jeremiah chapter 17 verse 30. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களில் பெயர் புழுதியில் எழுதப்படும். அருமையான ஒரு வார்த்தை. தேவனை விட்டு விலகி பின்வாங்கி போகிறவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும். ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவ ஊற்றின் தண்ணீரை குடிக்கிறவர்கள் உடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஜீவ தண்ணீரை குடிக்கிறவருடைய பெயர் ஜீவ புத்தகத்திலும், பின்வாங்கி போகிறவர்களுடைய பெயர் புழுதியிலும் எழுதப்படும். அவர் வருகிறதுக்கான கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே எங்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட வேண்டும் என்பதை நாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்திலேயா புழுதியில எழுதப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் சிந்திக்காதபடி, எங்களுக்கு சொந்தமானதை, எங்களுக்கு சொந்தமான காரியங்களை செய்து வழிவிலகி போகிற பொழுது எங்களுடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்படுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. எங்களுடைய பெயர்கள்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. நாங்கள் மட்டும் பரலோகம் போனா போதும், எங்களுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தாலும் சரி. என்னுடைய வசனம் சொல்லுகிறது, அன்பு கடைசி நாட்களிலே விசுவாசத்தும் துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அந்த நேரம் என்ன நடக்குது தெரியுமா? அன்பு தணிந்து போகிறது. அன்பு தணிந்து போகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? நான் நலமா இருந்தால் போதும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தா என்ன, என்னுடைய பேர பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தா என்ன, என்னுடைய சந்ததி எப்படி வாழ்ந்தால் என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், நான் உண்ண உணவு குடிக்க உடுக்க உடைகள் இருந்தால் காணும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எதை பற்றியுமே கவலை இல்லை. கிடைக்கிற நேரத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, கூட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த வசனங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுது அதை விட வேறொரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வைத்து போகிற பெரிய ஒரு சொத்து அவருடைய மேல் வைக்கிற விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறது தான். தீமோத்தேயு சொன்னது போல உடைய பாட்டியாகிய லோவிக்கியாளுக்கும் ஐனிக்கியாளுக்கும் இருந்த அதே விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறது என்று கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் சொன்னார், மனுஷகுமாரன் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னார். எங்களுடைய விசுவாசம் அவரை ஆச்சரியத்துக்குள்ளாக வேண்டும். அவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டும். அப்படியாக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பகல் நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள், இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இன்றைக்கு கிடைக்கவில்லை தெரியுமா? இன்று அவருடைய வருகை இருக்குமாறுதான் அவரோடு கூட போகிற அந்த பாக்கியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அது போல சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வசனம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, எங்களை மட்டுமாய் பாதுகாத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலான
நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல மணி கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா. கர்த்தாவே கோடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே அந்த வார்த்தையின் உண்மையை அறிந்தவர்களாய் கர்த்தாவே இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே வாழுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தாவே இந்த மாறுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனமானது அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாறுதலை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்கப்பா. கர்த்தாவே விசுவாச மறுதலிப்பு உண்டாகாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்புவீராக. ஒவ்வொரு சபைகளையும் நீர் எழுப்புவீராகப்பா. சபைக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆடுகளும் கர்த்தாவை உண்மையும் உத்தமமாய் மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறதாய் கர்த்தாவை மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தாங்க. கர்த்தாவை வழிவிட்டு வழி விலகி போய் கர்த்தாவை ஓநாயகனுடைய கைகளிலே மாட்டிக்கொள்ளாதபடி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துவீராக. கிருபையா இருந்தல்லுங்க கர்த்தாவே. இந்த 2 வருட காலமாய் இந்த இடத்துல இருந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே புதிய வருஷத்திலே கர்த்தாவே புதிதான ஒரு இடத்திலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த இடத்திலே உம்முடைய ஊழியங்களை செய்யும்படியாக இந்த இடத்தை தந்த கர்த்தாவே இந்த சபையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே என் நாமத்தினால் வருகிற ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னீர். நாங்கள் மனம் உணர்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்காக செய்கிறோம் என்று சொல்லி செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய பலனும் அது பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே அந்த ஊழியர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தல்லுங்க. கர்த்தாவே இந்த ஊழியமானது நீர் எங்களுடைய கைகளிலே தந்த இந்த ஊழியமானது ஒளியின் மேல் கர்த்தாவே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றபடி கர்த்தாவே அநேகருக்கு வெளிச்சமாகவும் அநேகர் இந்த வெளிச்சத்தை தேடி வர கிருபை செய்கிறது காயங்களுக்கு நன்றி. மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல இந்த ஊழியத்தை நீர் உயர்த்துகிறது காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய ஸ்தலத்திலே இருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுகிறது காயங்களுக்கு நன்றி. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறது காய் நன்றி. இரோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவரும் பூட்டக்கூடாது என்று சொல்லி உடைய வசனத்தின்படி எங்களுக்கு முன்பதாக நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. கர்த்தாவே இந்த தேசத்தின் குடிகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மன திரும்புதலை கர்த்தாவே உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் பரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.
நாங்கள் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த ஆலயத்தையும் இந்த இடத்தையும் இந்த அறையையும் எங்களுக்கு இந்த அறையை ஊழியம் செய்யும்படியாக எங்களுக்கு திறந்து கொடுத்த அந்த ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்காக இந்த இடத்துல நடக்கிற ஊழியங்களுக்காக செய்த உதவிகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தரால் உண்டானது. அது மாத்திரமல்ல, நாங்கள் புதிய வருஷத்திலே நாங்கள் புதிய இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு வழிகளை திறந்திருக்கிறார், வாசல்களை திறந்திருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் போகிற இடமெல்லாம் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய சமூகம் இந்த இடத்துல இருந்து இல்லாமல் போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.